உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதிய நம்பலத்து மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். ஐயா வணக்கம், உங்களை நீங்கள் பற்றி அறிமுகப்படுத்திக்கங்க. ஓம் நம சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு சாஸ்தா குருவே நமக. ஸ்ரீ கர்பதர் சாமிகளே நமக. என்னுடைய பேர் ரமேஷ். நான் கடந்த 3 வருட காலமாக இங்கே ஐயா மரத்தில் சேவை செஞ்சேன். ஐயாவுடைய புகழ் பேரெல்லாம் ரொம்ப பிரமிச்சிட்டேன். நான் ஐயாவோட பிறந்த தேதி 28/7/1875 மாவட்டம் திருப்பூரூரில் பிறந்து ஐயா சென்னைக்கு வாசம் செஞ்சார். சென்னையில் வாசம் செஞ்சு துறவரம் கொண்டு வந்தார். துறவரத்தில் அப்படியே சிவபக்தியில் மொத்தம் மூழ்கியிருக்கார். அவர் பேர் ஐயாவுடைய குரு ரத்னவேல். அந்த ரத்னவேல் ஐயா கிட்ட போய் ஐயா சீடராக செஞ்சு ஐயா அவர்கிட்ட இருந்த ஞான உபதேசம்லாம் அவர் வாங்கி அதுக்கப்புறம் இங்கே சாமியார் மடத்தில் இங்கே ஐயாவோட சிறப்புன்னு சொல்லப்போனால் நிறைய இருக்குமா. இதில் எது சொல்லுதுன்னு முக்கியமாக ஒரு 2 விஷயத்த சொல்கிறேன். ஐயாவோட சிறப்பு சொல்ல போனீங்கன்னா ஐயாவுடைய அந்த பானகலில் எப்போவுமே மற்ற ஒரு 108 லிங்கத்தை தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் இந்த ஒரு லிங்கத்தை தரிசனம். அந்த மாதிரி மேலே ஸ்ரீ சக்கரை. ஸோ இதெல்லாம் ஐயாவுடைய சிறப்பு. அதே மாதிரி இங்கே வர பக்தர்கள் எல்லா பிரச்சனையும் தீரும். நோய், கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எல்லா பிரச்சனையும் பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ளே காலை வச்சாலே எல்லாமே பஞ்சாக பறந்து போயிடும். 2வது அது உங்கள் கிட்ட கூட வராது. அதுக்கு வர விசேஷமான நாட்கள் பௌர்ணமி, பிரதோஷம், இந்த காலங்களில் சிறப்பு பூஜை நடக்கும். முக்கியமாக பௌர்ணமியில் ரொம்ப சிறப்பாக பூஜை நடக்கும். அந்த பூஜை இந்த பௌர்ணமி மாதத்தில் ஒரு 7 மாதத்தில் அட்டன் பண்ணாலே அவங்களுக்கு எல்லாம் நினச்சது எல்லாமே நடக்கும். செல்வம் பாக்கியம் கூடும், வருமான தடை இல்லாத வரும், வேலைகள் கிடைக்கும், புத்திர பாக்கியம் எல்லாமே நல்லபடியாக நல்லதாகவே நடக்கும். இந்த கோயிலில் ரொம்ப 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 வைப்ரேஷன் அதிகமான கோயில். அந்த மாதிரி விசேஷமான மடம். பரிகாரன்றது எதுவும் இல்லைம்மா. ஆனால் இங்கே வர பக்தர்கள் தூய அன்போடு நின்று ஐயா கிட்ட நின்று மன உருகி வேண்டுனாங்கன்னா ஐயா எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாரு. ஆனால் பக்தர்கள் வரவங்க சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றணும், சுத்தமான நெய்யில் விளக்கு ஏற்றணும், சுத்தமான இழுப்பெண்ணில் விளக்கு போட்டாங்கன்னா ஐயாவுக்கு மனம் குளிரும். ஐயா இது கொடுங்க அது கொடுங்கன்னு ஐயா கேட்கறது கிடையாது. உங்களுடைய அன்பு தூய்மையான அன்பு செலுத்தினாலே ஐயா நிறைவேற்றுவார். வர பக்தர்கள் யாரும் சத்தம் இல்லாத சைலண்ட்டாக ஐயாவை வணங்கிட்டு சந்தோஷமாக போங்க. ஒரு வாட்டி ஐயா கிட்ட போனீங்கன்னா அவங்க பிரச்சனை உங்களை விட்டு காணாமல் போயிடும். என் பேர் வேலு. நான் 2017 இந்த ஆலயத்துக்கு வந்துட்டுருக்கேன். மன போயிட்டு ஃபினான்ஷியலாக ரொம்ப போய் அந்த ஆலயத்துக்கு வந்தேன். அப்போ தொடர்ந்து இன்னை வரைக்கும் வந்துட்டுருக்கேன். கடன்களில் மேலும் 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 நான் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்குறதா இறைவனுடைய நான் இப்போ நல்ல முறையில் நல்லா இருக்கும். என் சார் ரமேஷ் பானு. நான் சரசுகுரியர். நான் தமிழ் காலமாக ஒரு 4 மாதம் முன்னாடி இந்த பௌர்ணமி டைமில் இந்த கடப்பத்தில் உட்காந்து இதை பற்றி கேள்விப்பட்டு நான் மனைவி எல்லோரும் வந்தேன். இதுமாதிரி இங்கே கீழ்த்தி சைஸ் நான் பேரவையில் சேர்த்து ரொம்ப வருஷமாக வந்தது. பார்க்காத கீழ் நியூட்டியில் லேக் தாங்க கலர் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணிடுறோம். ஆனால் இதுலேயுமே அது பியூரபிள் இல்லை. நார்மலாக அது பாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு நான் சாதாரணமாக வந்தோம். எப்பவுமே சிவன் கோயிலே இப்படி ஒரு சிவன் கோயில் இருக்கிறது எம்மிலே கிடையாது. சிவன் கோயிலில் இது மாதிரி 9 சித்தர்களுடைய சமாதி இருக்கிறது சரியாது. ஆனால் முன்னாடி வேறு பட்டினத்தாத்த மாதிரி இதெல்லாம் கோயிருக்கோம், இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரி இங்கே வரலாமேன்னு தான் ஒரு தோபி இருக்கு. அது கண்டிப்பாக ஒரு 6-7 தோல்விக்கு வந்துட்டோம். முதல் டைம் எங்கள் வேலு தரப்ப ஒரு கொடுத்தார. அடுத்த முறையே அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நைட்டு டாக்டர்ஸ்லாம் எனக்கு மீட் கண்ணாடி தான் இருந்துச்சு. அப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்து இன்ஜெக்ஷன்க்கெல்லாம் பண்ணி
எங்கே எல்லா இடத்தையும் போயிட்டு எவ்வளோ பெரிய டாக்டருக்கும் போயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு ஸ்கின்னால் வந்து டெஸ்டிங் பண்ணியிருக்காரு. ப்ரொஜெக்ட்லே அவர் சம்மந்தமே இல்லாமல் பண்ணது எல்லாமே இங்கே வந்து நாங்கள் வேண்டின்னு போனேன். அதுக்கிட்ட நிகழ்ச்சி போட ஆரம்பிக்கிறதுல ஒரு 2 பீரியட்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. இப்போ இங்கே போனாலும் எப்படி க்யூர் ஆச்சுன்றவங்க கேட்குறாங்க. பெரிய சாமி ரூபி யாரும் அவன் தான். அந்த நம்பிக்கையில் தான் நானும் அந்த போடுற தோரணை வந்து பார்ப்பேன். உங்களுக்கும் நல்லது நடக்கும். மசார வேண்டிங்க கணமுமே வாழ காத்திடு சிவப்பிரகாசனே தேசிகமணியே உருவினால் விராகம் உளத்தினால் ஞான உரையினால். என் பேர் சரண்யா. நான் வந்து பூந்தமல்லி சொன்னாங்க. என்னோடய கணவர் வந்து வேசார்பாடி சொன்னாங்க. ரொம்ப சிவன் பக்தி எனக்கு ஜாஸ்தி. அதனால் வந்து வீட்டுக்கு நிறைய பிரச்சனை இருந்ததுனால நாங்கள் ஒரு மகான் வந்து சொன்னார், இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் 108 நாள் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தார். ஒரு 10 நாளுக்குள்ளேயே வந்து அவர் ரொம்ப பக்தியாக வந்து அவர் வந்து நம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருந்தது. சரி சோதிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்னதாக ஒரு மனசுக்குள்ளே எதுவும் நினச்சிக்கிறாரு. மனசுக்குள்ளே ஏதோ சிவனை பற்றி நீங்கள் இருக்கிறது உண்மையாக இருந்தால் எனக்கு நந்தி வடிவத்தில் வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதையும் அவர் மறந்துட்டார். நாங்கள் டிராஃபிக்கில் வந்துன்னு இருக்கும்போது அவர் நந்தி வெள்ளை மாடு ரூபத்தில் நடுவில் குறுக்க வந்தார். அது மாதிரி அவருக்கும் நம்பிக்கை வந்துச்சு. அதே போல் ஒரு வருமானம் அதிகமாக இல்லாமல் இருந்தது. சுத்தமாக வருமானமும் வந்து வீட்டில் நிறைய பிரச்சனைங்க இருந்தது. சின்ன சின்ன பிரச்சனைகள், முடக்குவாதம் இருந்தது, நிறைய பிரச்சனைகள். எழுந்து கூட நடக்க முடியாத இருந்தேன் நான் சுத்தமாக. இன்றைக்கி எல்லாமே நடக்கிறேன், எல்லாம் இது பண்ணுறேன், என்னோடய வேலையை நான் பார்த்துக்கிறேன். நிறைய அதிசயங்கள் நடக்குது. நிறைய பர்சனலாக இருக்குது. ஆனால் அவ்வளோ வெளிப்படையாக சொல்ல முடியல. எல்லாமே உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். என் பேர் கணேஷ். சாமியே கும்பிடாத இருந்தேன். என் மனைவி வேலை சாமி கும்பிட வந்திருந்தேன் இந்த கோயிலுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வந்து எனக்கு என்னோடய வாழ்க்கையே சேஞ்ச் ஆகுது. நல்லா தெரியுது எனக்கு என் வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது. நல்ல வருமானம் வருது. நான் சம்பாதிக்கிறதுக்கு கட்ட வழியில் நிறைய போயிட்டேன். குடிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு போயிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து குடிக்கிறதுக்கே யோசனை வருது. ஃபுல்லாகவே நல்ல சிந்தனையாக வருது. நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு லிங்க்கு கிடச்சிது. நல்ல வழி கிடச்சிது. நிறைய கேஸ் வர ஆரம்பிச்சு. நான் வந்து அட்வொகேட்டாக இருக்கிறேன். இப்போ நிறைய கேஸுங்க வருது. தேடி கேஸ் வருது. முதல்ல கேஸே வராத இருந்தது. இப்போ கேஸு வருது. என்னை நம்பி வருது கேஸு. அதை எடுத்து பண்ணி நல்லா சம்பாதிச்சு நல்லா வருமானம் போய் நீங்கள் கார் வாங்கி நல்லா செட்டில் ஆகிட்டேன். வீடுலாம் கட்டி செட்டில் ஆகி நல்ல லைஃப் நல்லபடியாக போகுது. நான் இங்கே வரதை விட மாட்டேன். நான் என்றைக்குமே வந்துட்டே இருப்பேன். சாமி புதுசுமாக வரேன். டெய்லி வரேன். இங்கே வரலாமல் இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு மன அழுத்தமாக இருக்குது. இங்கே வந்து உட்காந்துட்டு போனாக்கா எல்லாம் பார்த்து கழட்டி வச்சுட்டு ஃப்ரீயாக கடவுள் பார்த்து நம்மள இன்னைக்கு பொழுது அப்படின்ட்டு நான் வரேன். ஐயனை பார்க்க வரேன். ஒப்படைக்கணும். நம்ம என்ன தனமும் வாழக்கூடாது. ஒரு வாட்டி தான் பிறந்தோம். மறுபடியும் பிறக்க போகிறது இல்லை. இந்த சிவனை நம்பி இறங்கி காலை வச்சிங்கன்னா நல்லபடியாக வாங்க. நன்றி. இருக்கிற கருப்பசாமி. ஆக்சுவலாக நான் எதுக்கு அந்த கோயிலுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பன்னெண்டு சில கஷ்டங்கள்லாம் மனுஷருக்கு. ஸோ வந்து ஆடையும் இப்போ அந்த கோயிலுக்கு வரது பார்த்தீங்கன்னா உட்காந்து உட்காந்து ரொம்ப நாங்கள் சாப்பிட்டோம். அந்த அப்படி வெய்யாட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பேர் அமைதி ஒரு சுத்தஸ் படிச்சது. ஸோ அது வந்து நான் ஒரு 3 மாதமாக நான் அந்த கோயில் இருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வார்த்தை தேவை நிற்பாங்க. நான் தவ மாட்டேன். அதுக்கப்புறம் எவ்ரி சாட்டர்டே சண்டே கோயில் ஆரம்பிச்சுவேன். திருட்டு ஒரு கரெக்டாக காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு வந்து இங்கே உட்காந்து 10 மணி நேரம் நான் நான் வந்து தியானம் பண்ணுவேன். 2 மணி நேரம் தியானம் பண்ணால் உடனே நீங்கள் ரொம்ப நினைக்காதீங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour இருக்கா, அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி திருப்பி ஒரு 1/2 hour இருக்கா படியும் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 2 மாதம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துருக்கேன். என்னோடய பசங்களுக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் பசங்களை வந்து கேட்குதுங்க. ஏன்னா தவமாக எவ்வளோ முக்கியம், நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை கடந்து போகிறது, எப்படி இந்த தடவை இனிமேல் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த முயற்சியை ஈடுபட்டுருக்கேன். என் பசங்களையும் அந்த முயற்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். என் பசங்க இல்லை பெரிய அளவில் முக்கியம் கிடையாது. ஆசைப்படுறதுக்கு அடுத்த பிறவியே வேணாம், இந்த பிறவியே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நான் இது கூட கொண்டு வர ஆசைப்பட்றேன். நிச்சயமாக நடக்கும் நம்புகிறேன்.
என் பேர் தேவி, யாசாப்படியிலேருந்து கருப்பாத்திரன்னு பேசுகிறேன். நம்பிக்கையான அந்த கோயில், அந்த நான் ரொம்ப நம்பிக்கையோடு வந்தேன். நான் ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தேன். இங்கே வந்து 20 வருஷமாக வரேன். நான் இங்கே நான் ரொம்ப இங்கே வந்துட்டு போனாலே எல்லாமே நான் என் பொண்ணு பாஸ் ஆகணும் நான் வேண்டிக்கிட்டேன். எக்ஸாம் என் பொண்ணு சிஏ படிக்கிறா, சிஎம்ஏ படிக்கிறா. நல்லா வேண்டிக்கிட்டேன், பாஸ் ஆகிட்டான். எல்லாருமே நல்லாயிருக்கும். இந்த எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து தான் எனக்கு இப்போ பரவாயில்ல. இது தொண்டு செய்யறதுனாலும் எனக்கு அந்த நீஜே தெரியும். நல்லா பேர் வந்து முத்தானந்தா, முக்தா. நம்ம பச்சைபாஸ் காலேஜ் ப்ரொஃபஸர். இவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்க சொல்ல யார் மூலியமாக கேள்விப்பட்டு நம்ம ஐயாவுடைய வந்து பார்க்க வந்தார். சும்மா பக்தர் பார்க்க வந்ததில் ஐயா மேலே ஈர்ப்புப்பட்டு ஐயாவுக்குரிய சேவை செய்ய, ஐயாவுக்கே சேவை செய்யணும்னு ஐயாக்கிட்டே இருந்துருந்தார். ஐயாக்கிட்டே இருக்க சொல்ல ஐயாவுக்கு ஆஸ்தான சிஷியனாக மாறிட்டார். முத்தானந்த ஆஸ்தான சிஷியனாக மாறின பிறகு ஐயாவுடைய எல்லாமே ஐயா வந்து இவருக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு. ஞானத்துலேருந்து எல்லாமே ஐயா தியானம் பண்ணுறது, ஞானம் எல்லாமே ஐயா ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்க சொல்ல ஐயா வந்து ஒரு 43 வயசில் முத்தி நிலை அடைய சொல்ல ஐயா கிட்ட ஐயா வந்து இவர்கிட்ட சொல்ல ஐயா இவர் கேட்டுக்கினார், எப்படி பண்ணணும் எல்லாம் பண்ணணும்னு கேட்டுட்ட பிறகு அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா திரும்ப வந்து சின்னதாக அப்போல்லாம் வந்து இது வந்து பெரிய கோயில் கிடையாது, சின்னதாக ஒரு ஓலைக்கொட்டாயில் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் ஐயா வந்து முத்தி நிலை அடைந்த பிறகு ஐயா இவர் ஏற்படுத்தி இந்த கோயிலை கட்டி, அந்த காலத்து கேரளா டைப்பில் கோயிலை கட்டி ஒரு தூணுகளையும் ஒரு எல்லாமே சிலை கல்லில் எல்லாமே செதுக்கி ஐயா கோயில் கட்டியிருக்காரு. கோயில் கட்டி முடித்த பிறகு பானகலிங்கத்துலேருந்து எல்லாமே நம்ம ஐயா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். அதே மாதிரி எல்லா கோயில்லையும் வந்து சிவன் எதிர்க்க நந்தி தான் இருப்பார். எல்லா கோயிலையும் அப்படி தான் வரும். இந்த கோயில்லையும் நந்தி வச்சுருக்கோம். சிவன் எதிர்க்க சிவனுக்கு நந்தி வச்சிட்டோம். நம்ம ஐயாவுக்கு ஆஸ்தான சிஷியன் ஐயா எதிர்க்கே இருக்காரு. ஐயா எதிரிலே இருக்க சொல்ல ஐயா பார்த்துட்டே இருக்க சொல்ல அப்போ ஒரு ஐயா முத்தி நிலை அடையத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா நானும் உங்களை பார்த்துட்டே இருக்கணும், ஒரு வரம் வேணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயிலில் நவகிரகம் வைக்கல, அதனால் 9 விளக்கு 9 தீபம் 9 தீபமாக ஒரே ஜோதியாக ஐக்கியமாகி இங்கே அமர்ந்திருக்காரு. இங்கே அமர்ந்து இதில் அமர்ந்து ஐயா அப்படி இங்கே ஜோதியாக அமர்ந்து இங்கேருந்து ஐயாவுக்கு காட்சி கொடுத்து தினம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது இந்த மாதத்தில் ஒரு நாள், இந்த மாதத்தில் சூரிய வெளிச்சம் வந்து ஐயா மேலே பட்டு, நம்ம முத்தானந்த ஐயா மேலே பட்டு, அதுக்கு மேலே நேராக உள்ளே போய் நம்ம ஸ்ரீ கருப்பாத்தர் ஐயா மேலே மூலஸ்தானத்தில் படும். இதெல்லாம் வந்து நேரில் வந்து மக்கள் வந்து நேரில் வந்து பார்த்தா தான் அதோடைய அதிசயங்கள் தெரியும். நம்ம வந்து சொல்கிறது அந்த அளவுக்கு தெரியாது. நேரில் வந்து மக்கள் அனைவரும் வந்து இந்த அதிசயத்தை பாருங்கள். அடுத்தது 10ஆம் தேதி 4/10 வந்து ஐயாவது குரு பூஜை வரும். அப்போ எல்லோரும் ஓரங்கள் வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். வணக்கம், என் பேர் மனோஜ்குமார். நான் கருப்பராய சுவாமி கோயிலேருந்து பேசுகிறேன். இங்கே வரும்போது எனக்கு மனசு வந்து நிம்மதியாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். நல்லா ஒரு வேண்டுதல் எல்லாமே நடக்கும். நல்லா ஒரு நிறைய வேண்டுதல் நிறைவேற்றுறாரு. நிறைய பேருக்கும் சரி, எனக்கும் சரி நிறைய நிறைவேற்றிக்கிறாரு. எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். சிவனை கருப்பராய சுவாமி எல்லாரையும் கைவிட மாட்டார், எல்லாருக்கும் நல்லா இது பண்ணுவார். வாங்க, உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேற்றி வைப்பார். நீங்கள் வந்து வேண்டுங்க, எல்லாம் நல்லபடியாக இருப்பாங்க, நல்லபடியாக இருப்பாங்க எல்லாருமே. நாங்களும் நல்லபடியாக இருக்கிறோம்.
எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் நல்லபடியாக தான் இருக்கிறாங்க. இங்கே ஆனால் எல்லாருமே இங்கே வரலாம். இங்கே வந்தால் ஒரு மாதிரி மன நிம்மதி இருக்கும். ஓகே, முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுதான் பெரிய என்னுடைய வார்த்தை. எல்லாம் நல்லா இருக்கணும். அகரமும் உகரமும் மகரமும் நாதம் இன்று கிளை முருகப்பெருமானுடைய பிரணவ மந்திரம். அது எப்பவுமே சொல்லணும். அது சொன்னீங்கன்னா உருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கஜியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனி. அப்பா, முருகப்பெருமானை விடவே கூடாது. விட்டிலாம் போயிடும். விடாத இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. பேர் ஏழுமலை. நான்